அவமானத்தையே வெற்றியா மாத்தின ஒருத்தரை தான் பல வருஷத்துக்கு முன்னாடி உனக்கெல்லாம் காரே உருவாக்க தெரியல, உனக்கு எதுக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேலி பண்ணனாங்க. அவரு தான் நம்ம எல்லாரும் மதிக்கக்கூடிய ரத்தன் டாடா அவர்கள். 1999ல தன்னுடைய முதல் காரான இண்டிகோ கார் வந்து ஒரு ஃபெயிலியர் மாடல் ஆனதுனால, இண்டிகோ வந்து நஷ்டமா ஆனதுனால அந்த பில்ஃபோர்ட் அப்படிங்கிற கார் தயாரிக்கக்கூடிய கம்பெனி கிட்ட போயிட்டு தன்னுடைய அந்த இண்டிகோ காரை வந்து விற்கிறதுக்காக அங்க போறாரு. அங்க வந்து இவரை வந்து என்ன சொல்லி இன்சல்ட் பண்றாங்கன்னா, காரே தயாரிக்க தெரியாத உனக்கு எதுக்கு இந்த கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு இன்சல்ட் பண்ணிடுறாங்க. அந்த இடத்துல இன்சல்ட் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டே இருக்காம அந்த வெறிய மனசுலயே வச்சுக்கிட்டு வந்து இங்க 9 வருஷமா கடின உழைப்பு செஞ்சு அந்த 9 வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஃபோர்ட் கம்பெனி திவாலா ஆன போது அந்த ஃபோர்டு கம்பெனியோட மேஜர் பிராண்டான ஜாகுவார் லேண்ட் ரோவர் கம்பெனியை இவர் வாங்குறாரு. அப்படி இவர் அந்த கம்பெனியை வாங்கி அவங்கள அந்த ஃபோர்டு கம்பெனியை சேவ் பண்ணனால அவங்க இன்னைக்கு வந்து இப்பேற்பட்ட ஒருத்தரை போயிட்டு அன்னைக்கு இன்சல்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு ஒரு மன உளைச்சல்ல இருந்து இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம இன்னைக்கு இவரை பற்றியே புகழ்ந்து சொல்ற அளவுக்கு இருக்காங்க. இந்த இடத்துல அவன் நம்மளை அசிங்கப்படுத்திட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பழிவாங்க நினைக்காம அவன் முன்னாடி நம்ம வாழ்ந்து காட்டணும், வளர்ந்து காட்டணும் அப்படிங்கிற வைராக்கியத்தோட எல்லாரும் போராடுங்க.